ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோதுமை ரவை உப்புமா, வெங்காய சட்னி பிரேக்ஃபாஸ்ட்க்கு, உடச்சக்கடலை சட்னி. கோதுமை ரவை உப்புமா சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. முதல்ல ஒரு கிளாஸ் கோதுமை ரவை எடுத்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் ஒரு கிளாஸ் கோதுமை ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. கடைசியில் இன்னும் கொஞ்சம் நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றுங்க. அருமையாக உதிரியாக கோதுமை ரவை உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சட்னிக்கு எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு தேங்காய், உடச்சக்கடலை, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு திக்காக அரைச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். பாய், தேங்க்ஸ்.